ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பாசிப்பருப்பு குலோப்ஜாம். ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு கிளாஸ் பாசிப்பருப்புக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் பால் ஊற்றி 4 விசில் விட்டு வேக வச்சுக்கணும். இதுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணணும். 2 கிளாஸ் சர்க்கரைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கணும். ஃப்ளேவருக்கு ஏலக்காய் போட்டு 2 or 3 drops லெமன் விட்டு கிண்டிக்கணும். கையில் தொட்டு பார்த்தாவே தெரியும். சர்க்கரை பாகு பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு இருந்தால் போதும், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்க விட வேணாம். வேக வச்ச பாசிப்பருப்பை எடுத்து மிக்சியில் அரைச்சி 2 ஸ்பூன் மைதா லைட்டாக நெய் ஊற்றி மாவு நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு குலோப்ஜாம் மாவை ரெடி பண்ணிக்கணும். நம்மளுக்கு பிடிக்கிற டிசைனில் ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குலோப்ஜாமை போட்டு லைட்டாக சிம்மில் வச்சு 2 பக்கமும் நல்லா வேகிற அளவுக்கு எடுத்துக்கணும். லைட்டாக கலர் மாறும். ப்ரௌனிஷாக ஆறினோடனே எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை பாகில் போட்டு எடுத்தால் பாசிப்பருப்பு குலோப்ஜாம் ரெடி ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம தீபாவளியில் என்னென்ன ஸ்வீட் செய்ய போகிறோன்னு ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம். அதில் கண்டிப்பாக இந்த பாசிப்பருப்பு குலோப்ஜாமும் ஆட் ஆகும். ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது பாசிப்பருப்பு தான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறோங்கிறது என் பசங்களுக்கு தெரியவே இல்லை. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.